பிக் பாஸ் சீசன் 8 6 வாரமா தொடங்கியாச்சு. இதில வந்து சில பல பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட, கண்டஸ்டன்ட்ல நெறைய பேர் வந்து விஜய் டிவியை சார்ந்தவர்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஹோஸ்ட்டா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டார் அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவர் பாக்யலட்சுமி சீரியல்ல பழனிசாமி ரோல்ல இருக்காரு. அதுக்கு முன்னாடி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவருடைய கவுண்டம்பாளையம் படம் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு படமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஜாதி ரீதியா சில விஷயங்கள பேசினது நெறைய பேருக்கு அது ஒத்து வரல, சரியில்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அத வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் அத டைரக்ட்டாவே கேட்டார். பீஷ்மர்னு ஒரு படம் இருக்கும். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன் ரஞ்சித். அது அவரே தான் வந்து டைரக்ட் பண்ண படம் வேற. அந்த படம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நானே உங்கள்ட்ட பாராட்டி சொல்லியிருக்கேன். நான் உங்கள பல தடவ பார்த்தம்போதும் சொல்லியிருக்கேன். ஆனா நான் பார்த்த ரஞ்சித்தோ, பீஷ்மர் படத்துல இருந்த ரஞ்சித்தோ, சிந்து நதி பூல அறிமுகமான ரஞ்சித்தோ வந்து இப்ப கிடையாது. இந்த கவுண்டம்பாளையத்துக்கு பிறகு நெறைய விமர்சனங்களுக்கு நீங்க பேட்டி குடுத்தம்போது அது வேற ஒரு ஆளா இருந்தீங்க. எது உங்களுடைய உண்மையான முகம்? இல்ல நாங்க தான் தப்பா நெனச்சிட்டோமா உங்கள? அப்படின்னு சூப்பரா கேட்டாரு. கேட்ட கேள்விக்கு இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன் சில தவறுகள் செஞ்சுட்டேங்கிறத. அந்த படம் ஓடுது, ஓடலங்கிறத தாண்டி நெறைய பேர நான் காயப்படுத்திட்டேனோன்னு எனக்கு ஒரு தோணல் வந்துருச்சு. அதனால தான் நானும் அத மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னது. ஓகே. இப்ப மாத்திக்கணுங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத சுத்தி வளைச்சுலாம் பேசாம டைரக்ட்டா கேட்ட விஜய் சேதுபதி அவர்களோட அப்ரோச் நல்லா இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா வந்து இந்த ஷோ வீக்கெண்ட்ஸ்ல இன்னமும் இன்ட்ரஸ்டிங்கா போகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 18 கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளார மொத்தமா போய், இதுக்கப்புறம் வந்து அதில 106 நாள் போனோம். அதில ஆண்கள், பெண்கள்னு பிரிச்சிருக்கிறத பத்திலாம், அந்த சீசன பத்தியும், விஜய் சேதுபதி அவர்களை பத்தியும் ஒரு கமெண்ட்ட சொல்லுங்க.